விநாயகனே கரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் வினைதீர்க்கும் விநாயகனே கரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் வருவது நலமாக வாழ்க்கை வளமாக அருள் தர வேண்டுகள் ஆலை முகத்தோடே வருவது நலமாக வாழ்க்கை வளமாக அருள் தர வேண்டுகள் ஆலை முகத்தோடு சித்தி கணபதியே நடத்தை திருக்குட விதியே சித்தி கணபதியே நடத்தை திருக்குட விதியே வளரும் அறிவுபதியே சிவதேவி கெட்டவக்கடியே வளரும் அறிவுபதியே சிவதேவி கெட்டவக்கடியே வினை தீர்க்கும் விநாயகனே அறிமுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் பாகுட்டி தலை பொருட்டி மோதிரமாகி மலர்பிதை தழுவிரனை மகுடத்தில் சூட்டி பாகுகி தலை பொருட்டி மோதிரமாகி மலர்பிதை தழுவிரனை மகுடத்தில் சூட்டி முத்து பதக்க முதல் ஒரு முப்பரிநூற்புகளே முத்து பதக்க முதல் ஒரு முப்பரிநூற்புகளே ஐந்து கரங்க மரங்கு வழங்கே அதில் ஆனது மீன் விழுங்கே ஐந்து கரங்க மரங்கு வழங்கே அதில் ஆனது மீன் விழுங்கே விளைவிக்கு விநாயகனே மேல கரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் மகிழேது மன்னவாயன் மனம் ஏதைவா செயல் வீரன் அல்லவா சிறப்பெல்லாம் சொல்லவா மகிழேது மன்னவாயன் மனம் ஏதைவா செயல் வீரன் அல்லவா சிறப்பெல்லாம் சொல்லவா எதியோடு நடப்பவரை வாழ்த்துகிற தலைவனி
நாடும் பொன்போல் போற்றுகின்றேன் புகழ்மிகுந்த உன்வரவை நாடும் பொன்போல் போற்றுகின்றேன் மயிலே நல்லவாயின் மனம் ஏத இங்கு வா செயல் வீர நல்லவா சிவப்பெல்லாம் சொல்லவா சிவப்பெல்லாம் சொல்லவா மயிலேத வருடமாய மனம் கீத இங்கு வா செயல் வீர நல்லவா சிவப்பெல்லாம் சொல்லவா எனக்கு வணக்கமே அப்பா என்ன ஒரு வேகம் என்ன ஒரு விவேகம் எங்கேயா ஒரு கூட்டத்தை கூட காணா கூட்டத்தை கண்ணாடியை கலட்டிட்டு பாரியா என்னத்தனே கருப்பு கண்ணாடி ஓட்டதுல இருந்து எதை பார்த்தாலும் கருப்பா தாயா தெரியுது என்ன எல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு தெரியுறாங்க அப்படி சொன்னா அப்படி வர்றேன் வெள்ளை கண்ணாடி ஓட்டா அப்படித்தான் தெரியுமா அதுக்கு முன்னாடி புழு கலர் கண்ணாடி ஓட்டிருந்தேன் எல்லாம் புழுவாவே தெரிஞ்சிச்சு அதுக்கு முன்னாடி மஞ்சள் கலர் கண்ணாடி ஓட்டிருந்தேன் அம்மட்டு மசைலா தெரிஞ்சிச்சு அடேங்கப்பா சிறப்பான கூட்டம் அண்ணே சரவணனே நல்லா இருக்கீங்களா அண்ணே மாயக்குளம் மாதவண்ணே நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் அடேங்கப்பா சிறப்பான கூட்டம் அமைதியான கூட்டம் நல்ல கூட்டம் உட்காந்துருக்க கூட்டம் பார்த்தா எல்லாம் டோக்கன் வாங்குற மாதிரியே உட்காந்துருக்காங்க அங்கிட்டு இங்கிட்டு என்னமோ எங்க போனாலும் டோக்கன் பிரச்சனை தான் பெரிய ஆஸ்பத்திரி போனாலும் டோக்கனு ரேஷன் கடைக்கு போனாலும் டோக்கனு நம்ம ஆளுக்கு பாத்ரூம் போனாலும் டோக்கனு நம்ம பொழப்பு டோக்கன் வாங்குற மாதிரி ஆகி போச்சு நல்ல கூட்டம் சிறப்பான கூட்டம் நம்ம பகுதி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைனே எத்தனை கலைகள் இருந்தாலும் கூட நாடக கலைக்கு மதிப்பும் மரியாதை கிராமத்து மக்களுங்க அதனால பெருமையான விஷயம் அப்படிங்கறனால பவன் படைப்பிடியில ஆனாகி பெண்ணான கல்வியப்பனுக்கு வணக்கம் மேலாட போட்டு ஒரு பாவ பெண்களுக்கு ஒப்பாட்டி வச்சிருக்கான் ஆர்மதியக்கா இருக்கு வியாபாரத்துக்கா வந்த நம்ம பொழப்பு எல்லாம் விளம்பரம் தானே ஒரு டூப் ரேஸ் வாங்க உங்க கோல்கேட்ல உப்பு இருக்குதான்னு கேக்குறேன் அதை நக்கி பாருன்னு கேக்குறேன் நக்குனா தானே எல்லாம் ஒரு விளம்பரம் இருக்கு என்ன உழப்பு நம்ம மட்டும் இல்ல நம்மளை படைச்ச அந்த முருக தமிழ் பருவலே அவரே நக்கி தாயா வந்தாரு அப்படி எல்லாம் பொழப்பு போயிட்டு இருந்தாலும் உங்களை சொல்றேனே என்ன நீங்க பெருமையா நினைக்கணும்னே எப்படி ஊர் ஊரா நான் போய் மைக்கில சொல்றேன்னா இல்லையா பொண்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்கோம் நம்ம கள்ளிக்குடியை சேர்ந்த அண்ணன் 6 மணி 2-3 தடவை சொல்றேன் ஒரு தடவையோட நீ பாட்டுற நான் இந்த 7 தடவை கூட சொல்றேன் பொண்டாட்டி 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 இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்கோம் பொண்டாட்டி என்ன சொல்லு இன்னொரு தடவை தானே சொல்லியிருக்கேன் என்ன இதோட 4 தடவை சொல்லிட்டேனே 4 தடவை சொல்லிட்டியா மறுபடியும் சொல்லணுமா இன்னும் 2 தடவை சொல்லு இன்னும் 2 தடவை இன்னொன்னு செய்ய எப்படி காலையில வால் போஸ்ட் அடிச்சு சரி பார்த்தி பண்ணூரு கள்ளிக்குடி
சரி அப்படி ஒட்டி விடு ஒட்டி விடு எல்லாம் விளம்பரம் ஆகட்டு பொண்டாட்டி இருக்கையில பொண்டாட்டி நாடத்துக்கு போகலையா அவர் 3 நாளைக்கு போவாரு நம்ம ஒரு நாள் பொண்டாட்டி இருனே என்னடா ஏன்டா எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் பேசி தீர்த்துக்கிறேன் பேசுறது காரணம் இல்லாம சொல்ல முடியாதுனே பொண்டாட்டி ஒளிய ஒப்பாட்டி வாழ்கனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன் பொண்டாட்டி ஒளிய ஒப்பாட்டி வாழ்கன்னு சொன்ன தெரியுமா ஏன் பொண்டாட்டி தாங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னா உங்க பொண்டாட்டி நான் சொல்ல முடியும் அதெல்லாம் அம்மானே பொண்டாட்டி ஒளிய ஒப்பாட்டி வாழ்கனா என்ன காரணம் தெரியுமா கட்டின பொண்டாட்டிங்கிறவ பழைய மீன் குழம்பு மாதிரி எப்ப சலிச்சு போனாலும் சரி எப்ப புளிச்சு போனாலும் சரி ஒரு வாரத்து குழம்பு பிரிட்ஜில் வச்சு எடுத்து ஊத்தினாலும் சரி ஊத்தி திங்க நம்ம தலையெழுத்து ஆனா அப்பாட்டிங்க அப்படி கிடையாது சுட சுட ஆம்லேட் என்ன சுட சுட ஆப்பாயில் என்ன சுட சுட குத்து புரோட்டா என்ன கொத்து புரோட்டா மாத்திக்கிட்டாங்களா 2 வண்டியை வச்சு ஓட்டுவோம் எந்த வண்டியில குபுக்குன்னு புகை தள்ளுதோ அந்த வண்டியை எப்சி கூட்டிட்டு வர வண்டியை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது நமஸ்காரம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, அன்பர்கள் நண்பர் நாடகளா ரசிகர் மக்களே, காலையில் காடு சென்று மாலை இவரது மண்ணை புண்ணாக்கு மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, அந்த குடியை யாகப்படுத்தவே கூடாதுனே. கிட்டத்தட்ட சொல்லலாமா வேணாமான்னு கூட ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எத்தனை குடும்பம் மத்தியா 60 குடும்பம் குடியும் குடித்தனமா இருந்து பெரியவ சொன்னதெல்லாம் 16 பெற்று பெருவாழ் வாழ் அடுத்தடுத்த தலைமுறை நீ வாழணுன்னே எனக்கு குடியும் குடித்தனமா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில், அடுத்து இப்போ நடந்திருக்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குடியும் குடித்தனமா இருக்குன்னு சொல்றது அதெல்லாம் பொழப்பு இருக்குது. ஒயின் ஷாப்பில் போய் ஒக்கா வாட்டு சரக்கு குடியான்றே அந்த ஆள் சண்டைக்கு வர்றாப்புல, வாயிலே நுழையிலே அந்த சரக்குக்கு பேரு ஓ ஓ ஓ ஒட்காவா நல்லா சொல்லியா, அந்த மாதிரி ஆளு நம்ம ஊர் மக்கள் கிடையாதுனே. கடமை கண்ணிய கட்டுப்பாடு காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊராக நாட்டாமை அதிகாரிகளே, உங்கள் அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் எங்கள் நாடக்குழி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றிகள் வணக்கத்தை கொண்டு நாடத்துடைய அமைப்பாளர் ஆகிய பாசத்து மதிமரியாதைக்குரிய அன்பு சகோதரர் இலக்கணேரி மாநகரம் கண்டெடுத்த கலை முதுமணி SL ராஜரத்னம் மிருதங்க சக்கரவர்த்தி அவருடைய நாடக்குழி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றிகள் வணக்கம். தம்பி என்ன மைக் ரொம்ப இறங்கி இருக்கு, நான் குட்டியா இருக்கிறல்ல அப்புறம் இறங்கி தானே இருக்கும். பப்புநாயகன் நடிகம் துண்டிகளை சேர்ந்த வடிவேல் அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து பூமாடை அளிக்கப்படுகிறது. கைதட்டலாம். இந்த பூமாலை இருக்கு, இந்த பொன்னாடை இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நோட்டீஸ் அனுப்பி சேனா முருகன் குடும்பத்தார் தயவு செய்து மேடைக்கு வருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். பந்தல் அமைப்பு பந்தல் அமைப்பு முருகன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. நோட்டீஸ் அன்பளிப்பு சே முருகன் வழக்கறிஞர் குடும்பத்தார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பந்தல் அமைப்பு மிதலைக்குளம் புளியங்குளம் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது.
எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓட்டி பூலாரம் சூட்டி மாலை இணைத்து கௌரவப்படுத்திய விழா கமிட்டியின் சார்பாகவும் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றிகள் வணக்கம். உண்மைக்கே சிறப்பான கூட்டம், நல்ல கூட்டம். உண்மைக்கே சொல்லணும்னா காசு கொடுக்குற முதலாளி நீங்க, வேலை செய்ய வந்த தொழிலாளி நாங்க. வந்ததும் பெருசு உழுதும் பெருசுன்னு போனா நல்லா இருக்குமானே? அதனால நல்லா இருக்கவே இருக்காது. அதனால ஒவ்வொருத்தையும் வந்தவங்கள்ட்ட எவ்வளவு திறமை இருக்குன்னு நீங்க பார்க்கணும். அப்படின்னா கண்டிப்பா வந்தவங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம். வாங்க 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 நீங்க வராட்டி அப்படியே அவங்க போயிட்டா நமக்கு இங்க என்ன வேலை? நம்மளும் வீட்டுக்கு போக வேண்டியது. வாங்க 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 நீங்க வந்து ஆசிட்டாங்க. வாங்க 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 வந்து ஆசிட்டாங்க. நாங்க சொல்றோம் வாங்க 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 நீங்க வந்து ஆசிட்டாங்க. என்ன பண்றது? அந்த வேலை இல்ல இல்லனே. வாசிக்கிற வாசிப்புல அப்படியே பூரி சுட்டுட்டேன். பூரி பாயிட்டு கவலை சட்டம் கேட்டுருச்சு. நல்ல பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் புது பாட்டுன்னு இந்த பாட்டுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பதம பித்தா பித்தாப்பேன்னா என்னத்த பித்தாங்க என்னத்த அத்தாங்கன்னு தெரியல. இன்னொரு பாட்டு ஒண்ணு காணா பாட்டு வந்துச்சு. மாமனாருக்கும் மாமியாருக்கும் பாடி வச்சாங்க பாட்டு. ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு மாமியாருக்கு ரத்த கொதிப்பு. கொண்டு போய் சேர்த்துற வேண்டியதாடா. ஒண்ணு காசு இருந்தா சொந்தாத்தி பேர்ல சேர்த்து விடு. அப்படியே காசு இல்லைன்னா பெரிய ஆஸ்பத்திரியில ஓடு. இது ஓனா போயிட்டு போகுது. இருக்கிற படிக்கிற பயில இன்னொரு பாட்டு காணா பாட்டுல வந்துச்சு. ஒரு பாட்டு இளங்களும் ஒன்னும் புரிய மாட்டேங்குதுயா. மன்னாரு நான் மன்னாரு மச்சா என்ன சொன்னாரு? ஆத்தங்கர ஓரமா நண்டு முடிக்க சொன்னாரு. தகிட 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 தையாலே தையாலே தகிட தையாலே தகிட 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 தையாலே தகிட தையாலே. ஆத்தங்கர ஓரமா நண்டு உடிச்சாத்தே என்ன, பாம்பு உடிச்சாத்தே நமக்கு என்ன? இந்த காலத்துல பாத்தீங்கன்னா படிச்ச கவிஞர்லாம் படிச்சவன் பாட்டை கொடுத்தான், எழுதினவன் ஏட்ட கொடுத்தான் பேரு. நாகரிக வளர வளர படிச்சவன் பாட்டை கெடுத்தேன், எழுதினவன் ஏட்ட கழிச்சா மாதிரி ஆயிருச்சு. எத்தனையோ நாடகம் தான் பார்த்தாலும் இந்த வெளிப்ப நாடகத்தை பார்க்கணுமே. நீங்க வந்து எங்களுக்கு ஆசிரியர் என்று ஆசிரிக்க தாங்க நாகரிக காலம் என்று சொன்னாலே நாட்டுக்கு அவசியம் அன்னைக்கே பெரிய சொல்லி வச்சிருக்கானே. அன்று முதல் இதுவரை நாடகம் நடந்துட்டே இருக்குது. அன்றைக்கு நாடகம் பார்த்தாங்கன்னா ஒரு வள்ளி திருமணம் ஹரிச்சந்திரா சத்யவான் சாவித்திரி பவளக்கோடி தூக்கி என்ன பேக்க தூக்கியா பாவாடைய தூக்கியா தூக்கு தூக்கின்றது ஒரு நாடகம். பழைய ஐயா சிவாஜி கணேசன் நடிச்ச படம் கூட இருக்குது. திரைப்படம் இந்த தூக்கி திரைப்படத்தை பார்த்தாலும் சரி, இந்த தூக்கி நாடகத்தை பார்த்தாலும் சரி. கரூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் தூக்கி நாடகம்லாம் நிறைய நடக்கும். தூக்கி நாடகத்தை பார்த்தீங்கன்னா மனுஷ வாழ்க்கை 5 வாழ்க்கை பொறுத்துருந்துச்சு. ஒரு மனுஷன் பொய்யே பேசாம நீதிமன்ற உத்தமனை வாழ்ந்தேன். என்ன காரணம் அப்படின்னா, கொண்டு வந்தான் தந்தை, கொண்டு வந்தால் வராவிட்டால் தாய், சீறு கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். இந்த 5 விஷயமே இந்த தூக்கி நடத்த பார்த்தீங்கன்னா எல்லாமே பொறுத்துருச்சு. ஒரு மனுஷன் பொய்ய பேசாம நீதிமன்றம் வாழ்ந்தேன். 4 இடத்துக்கு போக மட்டும் மனுஷன் வெறுங்கையோட போகவே கூடாதாம்னே.
எந்தெந்த இடம் தெரியுமா? நம்மளுக்கு 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் தந்தையை பார்க்கும்போது பெத்த கடமைக்கு ஈ அடிக்காம எறும்பு அடிக்காம வளர்த்தாங்க பத்தியா. இந்த தாய் தந்தையை பார்க்கும்போது மனுஷன் வெறுங்கையோட போகவே கூடாதான். ரெண்டாவது யாரை பார்க்கும்போதுனா நம்ம கற்றுக் கொடுத்த குரு இருப்பாரு. வாத்தியாரை பார்க்கும்போது வெறுங்கையோட போகவே கூடாதான், ஒரு வெத்தலாக்கு நாச்சி வாங்கிட்டு போகணுமா. மூணாவது யாரை தெரியுமா நான் பார்க்கும்போது வெறுங்கையோட போகவே கூடாது, கூட பிறந்த சகோதரி இருப்பான், நம்ம அக்கா தங்கச்சி. ஏன்னா கூட பிறக்க கோடினா செல்லுமா. இந்த தாய்மாம் என்ற உறவு தொப்புள் கொடி உறவு, கட்ட காடு உறவு வரைக்கும் செஞ்சே ஒஞ்சு போயிடணும். அப்படி இல்லாட்டி மச்சினே கேட்பேன், கொன்ன என்னத்த கிழிச்சேன், 4 அடி ஒரு ஆப்பு வாங்கி கொடுத்தேன், அவன் சாப்பிட்டு போயிட்டு ஏன்ட்டே சண்டைக்கு வராண்டி அப்படிமே. இந்த 4வது யாரை தெரியுமா பார்க்கும்போது வெறுங்கையோட போகக்கூடாது, உயிருக்கு உயிராக நண்பன் இருப்பேன் தெரியுமானே. இந்த நண்பனை பார்க்கும்போது வெறுங்கையோட போகவே கூடாதான். அன்னைக்கெல்லாம் குணத்தை பார்த்து பழகுனேன், இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. மாப்பிள்ள போன வாரம் ஆப்பு வாங்கி கொடுத்தல, மரியாதையை இன்னைக்கு ஒரு கட்டிங்கனாச்சு வாங்கி கொடுறான்றேன். இந்த மாதிரி பொழப்பா போயிட்டு இருக்குன்னு. இந்த 4 இடத்துக்கு போக மட்டும் மனுஷன் வெறுங்கையோட போகவே கூடாதான். அந்த மாதிரி பொழப்பெல்லாம் போயிட்டு இருக்குன்னு இன்னைக்கு சூழ்நிலைக்கு. நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு நடந்துட்டு இருக்க காலம் கம்ப்யூட்டர் காலம், நவீன காலம். இன்னைக்கு எப்படி? இன்னைக்கு எல்லாம் சேர்ந்துக்குச்சா, அப்படி பொழப்பா போயிட்டு இருக்குன்னு. என்னை பெத்த தாய்மாரெல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்றாங்களா இல்லையான்னு பாப்போம். கேளு கேளு. ஆமா, தலைக்கு 200 ரூபா நான் காசு தரேன். சில்லறை மாத்திருக்கீங்களா? சில்லறை வச்சிருக்கோம்ல 5000 ரூபா. அப்படியா? ஆமா, கையை தூக்குற அக்காமாருக்கு தாய்மார்களுக்கு கண்டிப்பா 200 தலைக்கு 200 ரூபா நான் தரேன். ஆமா, கையை தூக்கி அதுக்கு பதில் சொல்றாங்களா இல்லையான்னு பாத்துருவோம்னே. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன், 7 ஜென்மத்துக்கும் கட்டின புருஷன் தான் கண்கண்ட தெய்வம், என் சாமி என் பூமி, இந்த ஜென்மத்தில் இந்த புருஷன் தான் எனக்கு அமையணும் அப்படின்ற தாய்மார்கள் மட்டும் கையை தூக்குங்க. எங்கேயா ஒரு ஓட்ட கூட காணா, புரியல நினைக்கிறேன். மறுபடியும் சொல்லு. 7 ஜென்மத்துக்கும் கட்டின புருஷன் தான் கண்கண்ட தெய்வம், என் சாமி என் பூமி, இந்த புருஷன் தான் எனக்கு அமையணும் அப்படின்ற தாய்மார கையை தூக்குங்களா? தூக்குங்கக்கா. அதான் ஒரு வீடியோ வேற எடுக்கிறாரு, தூக்குனா கை எடுக்கணும்னு இல்லையா? இது ஒண்ணா போயிட்டு போகுதுன்னு. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு கட்டின புருஷன் கண்கண்ட தெய்வம், காலை தொட்டு கும்பிடுற தாய்மாருக்கு மட்டும் கையை தூக்குங்க. அதுக்கு இல்லையா? நீ கொண்டு வந்த காசு நல்ல காசா இருக்குமோ? ஆமாண்ணே, மிச்சம் காசு மிச்சம்ல. அவங்க எல்லாம் நினைப்பாங்க இந்த முகரே நேரில் வாக்கே செய்ய மாட்டேங்குது, இதுல வேற காலை வேற தொட்டு கும்பிடணுமாக்க. இது ஒண்ணா போயிட்டு போகுது. பங்காளியே அண்ணன் தம்பி கூட்டம்லாம் அதிகமா இருந்தாலும் கூட அவங்கள ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், தலைக்கு ஒரு கோட்டர் நான் வாங்கி தரேனே. கடை அடைச்சாச்சியா? எப்ப போய் வாங்க போற? கடை அடைச்சாலும் பரவாயில்ல, 300 ரூபா ஓட்டுனாச்சு நான் வாங்கி தரேன். அதுக்கு பதில் சொல்றாங்களா இல்லையான்னு பாத்துருவோம். கட்டின பொண்டாட்டிட்ட அடி வாங்காத ஆம்பளைய மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். ஒரு கோட்டுன்னு தலைக்கு ஒரு கோட்டு இருக்குது, அப்ப எல்லாம் அடி வாங்கினவங்க தானா? மறுபடியும் கேட்கிறேன், கட்டின பொண்டாட்டிட்ட அடி வாங்காத ஆம்பளைய கை தூக்குங்க. தலைக்கு ஒரு கோட்டு, பொய் சொல்லாத முந்தாங்கன்னா அக்கா விரட்டி வெளுத்துச்சு. எனக்கு தெரியும் நீ கையை தூக்குற. என்னடா பப்புனுக்காரன் குடும்பத்துல கொலபரேஷன் பண்ணிருன்னு நினைக்கிறியா? அண்ணே 3 படிக்கிற வகையில 4வது 5வது படிப்பாங்க. அவங்கள்ட்ட எதுவுமே பேச முடியல, எதுவுமே கேட்க முடியலன்னு. ரோட்ல ஒரு அம்மா நடந்து போயிட்டு இருக்கு, இந்த 3 பேர்த்துல ஒருத்தன் சொல்றேன், மாப்பிள்ள ஆண்டி செம்ம கட்டையா இருக்குன்ற ஒருத்தன், ஆண்டினா தமிழ் அத்தைன்னு அர்த்தம், அத்தை செம்ம பீஸா இருக்குன்ற ஒருத்தன். இந்த நடுவில் ஒரு என்ன சொல்றேன், போடா மாப்பிள்ளடே ஆண்டி நல்லா உருட்டு கட்டையா இருக்குன்ற ஒருத்தன். இந்த கடைசியா போன என்ன தெரியுமா சொல்றேன், போடா மாப்பிள்ள இந்த ஆண்டி கிடைச்சுன்னா 5 வருஷத்துக்கு வச்சு செய்வேன்டாங்கிறேன். எதை வச்சு செய்யறான்னு யாருக்கு என்ன தெரியும்? இந்த சித்தப்பை 4வது படிக்கிறேன், அவன்கிட்ட பேச முடியலையா? என்ன ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், சந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம்? என்னடா அவன் கேட்கிற கேள்வியை சம்மந்தம் இந்தியாவுக்குமா? அது என்னது? சந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் என்னடா வித்தியாசம் எனக்கு தெரியலடா, நீயே பதில சொல்றான்றே. உனக்கு தெரியாதுன்னு தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன் அப்படிங்கிறேன். என்னடா தம்பி சும்மா சொல்ற அப்படின்றேன். சந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, சந்தியா கிரவுண்டு சிறுசா இருக்கும், இந்தியா கிரவுண்டு பெருசா இருக்குன்ற. விளையாட்டு பயில்கிட்ட கேட்டு அதை தனியா சொல்லுவேன். அந்த மாதிரி குழம்பா போயிட்டு இருக்கு. நல்ல குழந்தைய நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு பேரு மூலம் வாங்கி கொடுக்கணும்னே. நம்ம ஒரு போலீஸாவோ ஒரு டாக்டராவோ ஒரு வக்கீலாவோ நம்ம குழந்தை, எந்த குழந்தை நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராதும் தீயவராதும் பெற்ற அன்னை வளர்ப்புறதுன்னு அன்னைக்கே பெரிய சொல்லியிருக்காங்க. அதனால நல்லா படிக்க வைங்க, நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்கண்ணே. அப்படி என்னால கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்?
ஊருக்காக கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முனியப்ப சாமி கோவில் ஆடி மாத திருவிழா முன்னிட்டு நாகலிங்க சேர்வை வகையறா நடத்தும் நாடகம் நரிக்குடி காவல்துறை திரு சார்பு ஆய்வாளர்கள் அவர்கள் தலைமையிலும் திரு கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் முன்னிலையிலும் குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் தேதி 20/7/2020 சனிக்கிழமை கோவிலாக அமைந்துள்ள சிங்கார மின்னொலி கலையரங்கில் நடக்கும் நாடகம் கந்தன் தேடியது மானாமேல என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளிதிரும நாடகம் அதிர்ச்சியாக நம்பிக்கை கொண்டு இந்த வள்ளிதிரும நாடகம் ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியுமானே? அவங்கள கேட்கிறேன் கேள்வி. இந்த சத்யவான் சாவித்திரி நாடகம் ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியுமானே? இந்த ஹரிச்சந்திர நாடகம் ஏன் வைக்கிறான்னு தெரியுமானே? ஒவ்வொரு நாடகத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. தவத்திரு டி சங்கரதாசாமியில் எழுதி வச்ச நாடகம் ஒன்னொன்னும் முத்தான நாடகம். நாடக நடிகர்கள்லாம் பலம் பெறட்டும், நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயம் எடுத்து சொல்லணும்னு இந்த வள்ளிதிரும நாடகம் ஏன் வைக்கிறாங்கன்னா, செவ்வாய் தோசை உள்ளவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த வள்ளிதிரும நாடகத்தை பார்த்தாங்கன்னா கல்யாணம் ஆகுது, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் பிள்ளை ஊட்டி பிறக்கும்னே. இந்த ஈரேழு உலகத்தை 56 தேசத்தை கட்டி ஆளக்கூடிய ஹரிச்சந்திர பூபதி. ஏன்னா ஒரு பொய் பேசியிருக்கலாம்ல, ஒரு பொய் சொல்லியிருந்தா நாடு நகரம்ல இழந்திருக்கலாம். தேவையா? எப்படியாவது ஒரு பொய் சொல்லி வாங்கியிருக்கலாம்னு சொன்னாரா இல்லையா? இந்த ஹரிச்சந்திர நாடகத்தெல்லாம் பார்க்கணும்னே. இந்த சத்யவான் சாவித்திரி நாடகம் ஆண்டாண்டு அழுதால் மாண்டவர் மீண்டது உண்டானே. யமதர்மன்ட்ட போராடி எப்படியாவது நம்ம கணவன் உயிரை மீட்கணும்னு சொல்லிட்டு போராடியது இந்த சத்யவான் சாவித்திரி நாடகம். ஒவ்வொரு நாடகத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. இந்த வள்ளிதிரும நாடகத்தில் பங்கோர் நடிகர் கலைமாமணிகள் சங்கீத சண்டமாரதம் மற்றும் இனிஜிமனும் நாட்டு மக்கள் ஆசிரியர் அபிமான செல்வன் பாசத்துக்கு மதி மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கற்பாயூரின் மாடலும் கண்டெடுத்த பொன் முருகதாசர்களுடைய வேளன் வேற நிறுத்தினாங்க காத்து
குயிலிசை கோகில வாணி கொஞ்சம் ரஞ்சித பாட்டுக்கு இவருக்கு பாடலாம் என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரி நமது திண்டுக்கல் அருகாமையில் வடமதுரை மாநகரம் கண்டெடுத்த கே விஜயஸ்ரீ ஸ்ரீ வள்ளி நாயாக நடிக்க காத்திருக்கிறார். பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு, வீட்டுக்கு வீச்சு, 4 புரோட்டா 2 ஆம்லெட் பார்சல் அப்படின்னு நல்லா இருக்குமானே. அடுக்கு சொல்ல அலங்கார சொல்லக்கூடிய புராணங்களை முறையாக பேசக்கூடிய அன்பு சகோதரர் நமது திண்டுக்கலை சேர்ந்த பி நீதிமணி நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பக்கமேலும் எங்களை பக்கமாக இருக்கின்ற சென்னவ தளத்தான இனிசியான வேந்தன் சொல்லக்கூடிய ஆறுமணிய கலையரசு ஆறுமணி சக்கரவர்த்தி என்று நாட்டு மக்கள் ஆசிரியர் அபிமான செல்வன் பாசத்துக்கு பத்தி மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நமது கள்ளிக்குடி மாநகரம் கண்டெடுத்த VM சீமானர் ஆறுமணி பெண்பாட்டை சேர்ப்பார்கள். கண்டிப்பா எவ்வளவு பெரிய சிரமமான பாட்டு கண்டிப்பா அண்ணன் பாடினாரு பாத்தீங்களா என்னண்ணே கண்டிப்பா பாடலாம் கண்டிப்பா பாடலாம். இன்னைக்கு அண்ணனுக்கு மீண்டும் ஜோர ஒரு தடவை கைதட்டலாமே நன்றி. கண்டிப்பா காலத்தால் அழியாத பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் எழுதி வச்ச பாட்டு தானே. என்னைக்குமே இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்த பாட்டுலாம் மறையுமா? இப்ப இடையில வர பாட்டுலாம் இடையிலே வரும், அப்புறம் இடையிலேயே போயிடும். அதனால உண்மைக்கு பெருமையான விஷயம்னே கோயடி குமரல் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க உத்துவான் என்று நாட்டு மக்கள் ஆசியுடனும் உங்க அபிமான செல்வன் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் இலக்கணேரி மாணவரும் கண்டெடுத்த கலை முதுமணி SL ராஜரத்னம் மிருதம் குட்டலுக்கு தபையில சேர்ப்பார்கள்.
லைட்டா வளைப்பில் ஜுரம் எல்லாம் கைவிட்டலாமே. இன்னைக்கு சிறப்பான வாத்தியம். கிட்டத்தட்ட அண்ணன் அரை மணி நேரமா வச்சாரு. அவருக்கு எனக்கும் போட்டி. எனக்கும் போட்டி. அவருக்கு இல்லைங்க, அவங்களுக்கு எனக்கும் போட்டி. நான் சொல்ற சதி இல்ல. அண்ணன் வாசிக்கிறாரா இல்லையான்னு இப்ப பாத்துருவோம். கண்டிப்பா சொல்லட்டானே. அப்படிலாம் இல்லனே. நம்ம உள்ளூரா இருந்தாலும் உள்ளூர் மாடு விலை போகுதா இல்லையான்னு அவங்க கேட்பாங்கல்ல. கண்டிப்பா நம்ம எத்தனை ஊர் சுத்தி வந்தாலும் கூட இருக்கு. என்ன பண்றது? ஏன்னா ஒரு சில மாடு போக மாட்டேங்குது, அங்கனக்குள்ளேயே சுத்துது. என்ன பண்றது? அதனால அண்ணே கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் சர்வீஸ் இருக்குமாப்பா. 40 வருஷம் கண்டிப்பா. 40-45 வருஷம் சர்வீஸ். நம்ம மேடைக்கு வரணும்னா ஒரு தகுதியோட வரணும், இல்லாட்டி ஒரு தொகுதியோட வரணும். எத்தனையோ கலைஞர்லாம் கண்ட மேடை நம்ம மேடை. அப்பேற்பட்ட மேடையிலையும் நம்ம உள்ளூர் அப்படிங்கிற சிறப்பான முறையில் வாசிக்கிறதுனா ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வரலனா உள்ளூருக்குள்ள ஏப்பா வாசிக்கிட்டு சங்கடப்படுவாங்க. சங்கடப்படாமல் இருந்தாலும் அண்ணன் வாசிச்சாரு பத்தியா சொல்லட்டாப்பா. சொல்லுங்க. இப்ப சொல்றேன் பாரு ஜதி. ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். ஜதியா சதியா? நான் யாருமே சதியெல்லாம் கிடையாது. வர்றேன்னா வர்றேமே, வரலைன்னா தண்ணியை போட்டு வீட்டிலேயே படுத்துருவேன். 10 பேத்து பொழப்ப கெடுக்க மாட்டேன். நம்பி எங்கடா உங்க ஏரியாவோட நம்பி கால் வைக்க முடியலடா. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன அப்படித்தான் நடக்குது. போன வாரம் வந்திருந்தீங்களா? சரி சொல்லட்டாப்பா. தத்தித்தோம் தருகிடத்தோம் தத்தி தருகிட தத்தி தருகிட தத்தி தருகிடதோம் தத்தி தருகிடதோம் தலாங்கு தருகிடதோம். என்ன வாட்ச் விட்டாப்ல அவரு. அடுத்து வைக்கிறேன் பாரு. குளு 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 என்ன குசுப்பு. குசுப்புக்கு வாசிங்க. குளு 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 என்ன குசுப்பு. என் தாரா அக்கமா எங்க என்ன கடைசியா நக்கிர இதெல்லாம் என் சொந்த சதிங்க. அண்ணே என்ன சொன்னாலும் வாசிப்பாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட பல கலைஞர்களை கண்டு வாசிச்ச மேடை. கை ஆடினமோ ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னா இந்த வயசுலையும் சொல்ற சொல்லி கரெக்டான முறையில் வாசிக்கிறாரு பத்தியா. ஜோரம் எல்லாம் கை தட்டுங்கண்ணே. ஒவ்வொரு ஹீரோயினுக்கு இப்போ சொன்னல ஜதி, ஒவ்வொரு ஹீரோயினுக்கு எவ்வளோ தெரியுமான சம்பளம்? 80 கோடி 70 கோடி சம்பளம். நமக்கு மொத்தத்தில் 4 கோடி போடுவாங்க. ஒன்று ஊரு கோடி, இன்னொன்று பிறந்தவத்து கோடி, மாமே மச்சின கோடி தான் பெருங்கோடியா இருக்கும். பணம் 10 அடிக்கு பின்னாடி இருக்கும். பக்கத்தில் இருக்க சேலையை போட்டுட்டு மாலையும் போட்டு மாப்பிள்ளை சீக்கிரம் பணத்தை கூடாண்டுருவாங்க. அந்த மாதிரி ஆளுலாம் கொல்ல பேர் இருக்காங்க. அதனால சிறப்பான வாத்தியம், அதனால பெருமையான விஷயம். பல வாத்திய மன்னன் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு சகோதரர் ஏஎன் அழகேசன் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். அடேங்கப்பா. என்ன தெரியலையா? தெரியலையே. நான் தானப்பா உன் கூட வண்டியில வந்தேன்.
தெரியலையா இங்க இது பண்ணிட்டு இருக்க சாமி வந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் அண்ணே. முந்தா நாள் மகமாயி நாடகம். இவரு ஆல்ரவுண்டுக்காரு மிருதங்காரில் ஆசிக்க சொல்லி கருப்பசாமி அருவாள் அப்படி கொண்டு வந்து விட்டு எனக்கு இப்ப போகவே சங்கட்டமா கிடக்குது. அப்படியா? ஒண்ணும் முடியல. சாட்டி எடுத்துட்டு வெளுத்து தள்ளிடுறாங்க. கிட்டத்துல நிக்க முடியல, அங்கிட்டும் போக முடியல. அருவாளை எடுத்துக்கிட்டு அருவாமலை ஏறி நின்னுக்கிட்டாரு. குஞ்சா குர்ரான்றாரு. எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அடடா, நான் வச்சிருக்க ஒரு குஞ்சு அந்த குஞ்சை கொடுத்து விட்டு நான் ஏடா ஓடுறது? அது இல்லடா, அமைப்பாளர்கிட்ட கேளு. நாக்க கடிச்சுக்கிட்டு சாமி சாமி இந்த கோழி குஞ்சு இருந்தா கொண்டு வாங்க அப்படின்ட்டு நானும் அவசரமா கோழி குஞ்சை கொண்டு வந்து அவரு நாக்கு மறுபடியும் கடிக்கிறாப்ல. கொண்டு வந்த அவசரத்தில் நானும் என்ன பண்ணி போட்டேன், கோழி தலையை கொடுக்கறதுக்கு பதிலா கோழி குண்டியை திருப்பி கொடுத்து கோழி குண்டியை கடிச்சு அந்த கருப்புசாமி வேஷம் போடுறதுக்கு மூஞ்சி மோரவரா கோழி பியா போச்சு. காலையில அந்த ஆளு என்னை திட்டுறாப்புல, ஏன்டா மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு, கோழி தலையை குறான கோழி குண்டியா அந்த மாதிரி ஆகிப்போச்சு நிலைமை. அதனால சிறப்பான வாத்தியம் விடிவரை தாய் தேதியமா கூடிய தாள மன்னன் அருமையப்பா டி ஞானசேகரன் சீன் மற்றும் தாளத்தை சேர்ப்பார்கள். சிறப்பான வாசிப்பு. அதனால பெருமையான விஷயம். எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் ஒரு நாடகத்துக்கு இப்படித்தான் ஒலி அன்னொழிப்பு அமைக்க சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அன்பு உள்ளம் மற்றும் பந்தல் அமைப்பு ஒலி அன்னொழி அமைப்பு மற்றும் பந்தல் அமைப்பு ஸ்ரீ அங்காளஈஸ்வரி ரேடியோஸ் முதலைக்குளம் புளியங்குளம் உரிமையாளர் எம் செல்வகுமார். அருமை அருமை. மிக சிறப்பான ஒலி அண்ட் ஒளி அமைப்புனே. ஒரு நாடகம் நல்லா இருக்குதுனால யாருக்கு எழுதுமான இருக்கு, மைசெட்டுக்கார் கையில தான் இருக்குது. என்னதான் தெளிவா பேசினாலும் பாடிட்டாலும் கூட அளவுனா அளவுன்னு தான் கேட்கணும். இதை விட்டு விட்டு உழவுன்னு கேட்டா நல்லா இருக்குமா? ஆத்தானா ஆத்தானு தாப்பா கேட்கணும். வேற மாதிரி கேட்டா நல்லா இருக்குமா? தேனி போட்டு நாடத்துக்கு போயிட்டு அண்ணன் இந்த வெள்ளைப்பூடு வண்டியை பார்த்துருக்கீங்களா? வெள்ளைப்பூடு வெங்காய வண்டி. இந்த வெங்காய வண்டியை கூட விட்டுரு, இந்த வெள்ளைப்பூடு வியாபாரத்தை பார்க்கும்போது நல்லா பைபாஸ்ல எல்லாம் போகும்போது நல்லா வண்டி போயிட்டு இருக்கும். சரி, போயிட்டு இருக்கும்போது இந்த குண்டு குழியில வயிறு வந்துக்கு பாத்தீங்களா, அப்போதைக்கு இந்த பைபாஸ்ல போகும்போது நல்லா தெளிவா கேட்கும். ஒரு கிலோ வெள்ளைப்பூடு நாட்டு பூண்டு மலை பூண்டு 150 ரூபா, ஒரு கிலோ வெள்ளைப்பூடு நாட்டு பூண்டு மலை பூண்டு 150 ரூபா நல்லா தெளிவா கேட்கும். இதே ஊருக்குள்ள நுழைஞ்ச சோறுக்கு கொஞ்சம் குண்டு குழி வயிறு கொஞ்சம் அத்துக்கும். அப்போதைக்கு இந்த வெள்ளைப்பூடி வியாபாரத்தை பார்க்கணுமே, வெள்ளைப்பூடுன்னு ஏன் கேட்குதா இல்ல வெள்ளை மண்டேன்னு ஏன் கேட்குதா? புரிஞ்சா புரிஞ்சுட்டா புரியாட்டினா போய்க்க, அப்படி குழப்பு போயிட்டு இருக்காங்கனால சிறந்த முறையில் எங்களுக்கெல்லாம் மொழி அண்ட் பந்தல் அமைப்பு ஸ்ரீ அங்காளஈஸ்வரி ரேடியோஸ் அவர்களுக்கும் அதில் பணிபுரிந்த நண்பர்கள் சார்ந்த நன்றி 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 நன்றி. வணக்கம். சாப்பாடு அருமையான முறை ஏற்பாடு செய்த வாழ்க்கையில போதும் சொல்ற விஷயம் 3 விஷயம்னே. எல்லாம் 2 விஷயம் சொல்லுவாங்க, நான் 3 விஷயம் சொல்லுவேன். என்ன தெரியுமா? ஒன்னு அடி ஓத அப்பா அம்மா சாமி ஆள விட்றாடே, இதுக்கு மேல அடி ஓத வாங்க முடியாதா. இன்னொரு விஷயம் சாப்பாடு அண்ணே போதும்னே, இதுக்கு மேல சாப்பிட முடியாதுண்ணே. 3வது விஷயம் என்ன தெரியுமாண்ணே? அளவுக்கு மீறி கடை வாங்கிடுவோம். கடைங்காரே வீடு தேடி வந்துடுவேன். அப்பத்தேன் நம்ம அம்மா பொண்டாட்டிலாம் வீட்டுக்குள்ள கதவை போட்டுக்கிட்டு டப்பா போட்டுட்டு ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்பத்தேன் மாப்பிள்ளைக்கு போனும் வரும், அண்ணன் தான் வந்துடுறேன்னே, இந்த 5 நிமிஷத்துல வந்துடுறேன் பாரு. ஏன்னா அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு. நம்ம சக்திக்கு தக்க நான் கடை வாங்கி இருக்கிறத வச்சு நல்லது பண்ணிட்டு போயிடணும்னே. சாப்பாடு அருமையான முறை ஏற்பாடு செய்த விழா கண்பின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி 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 அதை வளர்த்து கொண்டு எங்க பொம்பளை பிள்ளை வந்திருக்கா வந்திருக்கா கூட்டிட்டு வந்தியா இல்லையா? நான் மாமா வேலையா பாக்குறேன். கூட்டிட்டு வந்தியா இல்லையா நீ கேக்குறீங்க? நான் தூங்கிட்டேப்பா. அதுவும் தூங்கிடுச்சா? பார்க்கவே இல்லை. ஆடல் அழகி அப்படியே சுந்தரி நாட்டிய தாரகை நின்னா அது பிள்ளை அழக வர்ணிக்கணும்ல, நடந்தா இது. ஆனா இன்னைக்கு போட்டிருக்கிற பிள்ளை குஞ்சு குமரி. கொஞ்சம் குமரி வேற, குஞ்சு குமரி வேற. அப்படி சொல்ற? ஏன்னா 2க்கு வித்தியாசம் இருக்குது. இந்த குஞ்சு குமரினா 13-14 வயசுக்கு கிளஞ்சிட்டுகள் சந்தோஷமா ஆடி பாடி விளையாடக்கூடிய வயசு. 18-20 வயசுக்கு மேல சொன்ன பத்தியலா, அதுக்கு பேரு கொஞ்சம் குமரி. இந்த கிழட்டு குமரின்னு பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்கிற குடும்பத்தை 4 குடும்பமா ஆக்கிறோம். அடேங்கப்பா, என் வீட்டுக்கு பக்கத்துல 3 வருஷமா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணாம 3வது மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம்
கல்யாணம் பண்ணேன். யாரு? நான் தான். சரி சரி. நாடகக்காரனா ஒரு வய பொண்ணு கொடுக்கல. மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு? நாடகத்துக்கு போறாரு. 6 மாசத்துக்கு கூத்தாடுவாரு. 6 மாசம் சோத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு வய பொண்ணு கொடுக்கல. நானும் பொய் சொல்லி பொண்ணு கட்டு போயிட்டேன். அண்ணே பெயிண்டர் வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்படின்னாச்சும் கௌரவமா இருக்கும்ல. நானும் 10 ஆள வேலை வச்சு வேலை பார்க்கறேன், பெயிண்டிங் வேலை பண்றேன், நானும் பொண்ணு கொடுக்குறேன் சொல்லி போய் சொல்லிட்டேன். சொல்லியாச்சு. நான் அம்மா பொண்ணு பார்க்குற அந்த விஷயம் எனக்கு தெரியல. நான் பொண்ணு பார்க்க போனவரு அவங்க அப்பனும் பெயிண்டர் ஆட்டான். ஆனா கிரகத்தை நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம என்ன வேலை பார்க்கணும்னு சொல்ல முடியும். அவங்க அப்பா என்கிட்ட கேட்டாருவாரு, மாப்பிள்ள பெயிண்டர்லாம் வச்சு எவ்வளவு சம்பளம் என்ன அப்படின்னு கேட்டாப்புல. முதல் வேலை சரி, நான் 400 ரூபா 300 ரூபா தாங்க இவ்வளவு சம்பளம் கொடுப்பேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு பெயிண்ட் அடிக்கிறவருக்கு 700 ரூபா 800 ரூபா சம்பளமா. நான் முத போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். தெரிஞ்சாவள நம்ம சொல்ல முடியும், நமக்கு தான் தெரியாது. 400 ரூபா 300 ரூபா தாங்க கொடுப்பேன்னு நான் சொல்லிட்டேன்ல. அதுல இந்த ஆள் சுதாரிச்சுக்கிட்டாரு. ரெண்டாவது என்ன கேட்டாரு, பெயிண்ட் அடிக்க என்னென்ன கலரு என்னென்ன டிசைன் இந்த இதெல்லாம் இது ஊத்தி அடிப்பாங்க எல்லாமே. இன்னரு இல்ல இன்னரா டின்னரா? நான் வீட்டுல அடிக்கிற நினைப்புல சீம தண்ணியை கலந்து ஊத்தி அடிப்பேன்னு சொல்லிவிட்டேன். இதுல ரெண்டாவது விஷயம் அதோட சுத்தமா போச்சு. அப்ப நமக்கு தெரிஞ்சவள சொல்ல முடியும். இதை கூட மூணாவது விஷயம், அப்பதான் எங்க அப்பா வெங்கடாசலம் போன் போட்டாரு, தம்பி இன்னைக்கு நம்ம வையாசி 31 நம்ம நாடகம்னார்ல. அப்பதான் போன் எடுத்து பேசினேன், எந்த பிள்ளைய போட்டிருக்கிய அப்படின்னு. என்னடா எந்த பிள்ளைய போட்டிருக்கிய, அந்த பிள்ளைய போட்டிருக்கேன்னு மூணாவது பொய்க்கு மேல பொய் சொல்றானே. நான் சொன்னேன், இந்த பிள்ளைய போடாதீங்க, மணிமேகலை போடுங்க, நல்லா இருக்கும், ஆட்டம் கொளுத்தி எடுத்துரும், நல்லா பாடு அப்படின்னு சொன்னல. இவனடா மணிமேகலையை போடு சித்ராவை போடு அதை போடுன்னு சொல்லிட்டு இருக்கானே. அதுல இருந்து டவுட் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா இவன் பெயிண்ட் அடிக்க வந்தானா இல்ல பொம்பளை கூட்டி விட வந்தானான்னு அதோட ஆகி போச்சியா. ஏன் இந்த கிழட்டு கொம்பரின்னு சொன்னேன் தெரியுமானே? புதுசா கல்யாணம் ஆனா பூ வாங்கி கொடுத்தான் பொட்டு வாங்கி கொடுத்தான்னு இந்த காமாட்சி கிளவி முருகாய் கிளவியும் பேசிக்கிட்டாங்க. யாரும் காமாட்சி முருகாய் இருக்கீங்களாத்தா? இல்ல இல்ல இந்த காமாட்சி கிளவி சொல்லுது, புதுசா கல்யாணம் நம்ம வடிவேலு பூ வாங்கி கொடுத்தானா பொட்டு வாங்கி கொடுத்தானா வளை வாங்கி கொடுத்தானாங்க. இதுல இந்த முருகாய் கிளவி சொல்லும் தெரியுமா? என்ன ஆமடியக்கா, இந்த சுப்பிரமணிய கொண்டாட்டிய கந்தசாமி தாண்டி 4 மாசமா வச்சிருந்தாண்டிங்க. இந்த ஒரு வார்த்தை பத்தலையா? அந்த மாதிரி புலவு போய் ஆடல் அழகி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு சகோதரி திண்டுக்கலை சேர்ந்த ஆர் மணிமேகலை டான்சன் காமிக் கனவுகளே கனவுகளே உங்க 4 பேத்துக்கு என்னமா கிளம்புது? ஏன்னா பெண்ணுன்னா பேய் இறங்குச்சுன்னா ஊர் சனத்தவே ஆட்டுமே பரவாயில்லையா? பெண்ணுனா மனசு இறங்கணும்னே. ஏன்னா இந்த பூ போன்றது மென்மை யாருக்குன்னா பெண்களுக்கு மட்டும்தான். இந்த 20 வயசுல தொடங்குனதே இந்த சவள புத்தி கிட்டத்தட்ட கட்ட காடு வர வரைக்கும் வயசுல வேணுங்க, அப்புறம் வேணாங்க மனசுல ஆசை இருக்கு. பொம்பளை பேரை சொல்லிட்டு அருமையான பாட்டு பாண்டினேன். ஏன் பேரை சொல்ல போறேன், வாழ்க்கையில மறக்க முடியாத பாட்டை என்னை தூக்கி வச்சு வாழ்த்தி பாடுறீங்க. சின்னவன் சிவன் உங்கள் வீட்டு பிள்ளை திண்டுக்கலை சேர்ந்த PS வடிவேல் பப்புனா மற்றும் பல வேடங்கள் நடிக்க காத்து கொண்டிருக்கிறேன். ஆதிகடங்கும் அடேங்கப்பா, அவருனாச்சும் பாட்டத்தையான்னு தொடங்கினாரு. நீ கட்ட காடு வரைக்கும் சுத்தமா சோழியை முடிச்சு புட்டியானே. என்ன சொன்ன? நல்லா தூக்கி வச்சு வாழ்க்கை பாடுங்கன்னு சொன்னேன், தூக்கிட்டீங்க. உண்மைக்கே நல்ல பாட்டு தான். மன்னவனானாலும்
மாடு ஓட்டும் சின்னவனானாலும் மண்ணில் பிறந்தாலும் ஒன்னா மண்ணுக்கு ஏறதானே. எவ்வளவுதான் சொத்து சுகம் கோடி சொன்னா இருந்தாலும் நமக்கு அந்த 6 அடி மட்டும்தானே நமக்கு சொந்தம். அதனால பேரை வாழ்த்தி பாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷம்னே. பொம்பளை பிள்ளைய வெளியில விட்டுட்டு சொந்த கதை சோகதை பின்னாடி வச்சுக்கணும். நாடக அமைப்பாளர் ஆகிய பாசத்துக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் என்று நாட்டு மக்கள் ஆசி பெற்றனும் அபிமான செல்வன் இலக்கணேரி மாணவரும் கண்டெடுத்து கல்லை முதுமணி எஸ்.எல். ராஜரத்தினம் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அண்ணன் அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு நாடகம் மட்டும் இல்லைங்க, வள்ளியூரும் ஹரிச்சந்திரா சத்யவான் சாவித்திரி பவளக்கொடி எந்த ஒரு நாடகம் வந்தாலும் பாசத்துக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் இலக்கணேரி மாணவரும் கண்டெடுத்த கல்லை முதுமணி எஸ்.எல். ராஜரத்தினம் செல் நம்பர் 7915960448. என்ன சொல்ற? இங்க தமிழே தகராளத்தே இருக்குது, எதுக்கு இங்கிலீஷ் பேசுறியா? செல் நம்பர் 779155960 நம்பர் கூப்பிடுங்க. சிறப்பான முறையில் அபத்தத்தை கேட்டுக்கொண்டு பொம்பளை வெளியில விட்டுருவோம்ப்பா. இப்படிக்கு நாங்கள் இங்கே சேர்வை வகையற மற்றும் கிராம பொதுமக்கள் இலக்கண என்பது மிக்க மனுஷனோடு தெரிந்து கொள்கிறோம். ஐயா போயிட்டு பாடுங்க, பாடு முடிச்சுட்டு போ. எங்கும் புகழ் துவங்க இங்கும் நான் துவங்க சின்ன மருது பேரை சொன்னாவே ஐயாவே உன் புகழை பாட வந்தோமே. புகழினை தினம் பாடு சின்ன மருது பெரிய மருது புகழினை தினம் பாடு. அது சின்ன மருது பெரிய மருது புகழினை தினம் பாடு சின்ன மருது